இன்னைக்கு ஒரு மாபெரும் யுகத்தின் முடிவை பத்தி தான் பேச போறோம். இந்திய கிரிக்கெட்டின் ராஜா விராட் கோலி இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு வரலாற்று வெற்றிகளை தேடி தந்தது முதல் உலகம் முழுக்க ரன் அடிச்சது வரைக்கும் கோலியோட டெஸ்ட் பயணம் ஒரு தங்க பக்கம் தான் சொல்லணும். இந்த வீடியோல கோலியோட அசத்தல் பயணத்தை பத்தி பார்க்கலாம். விராட் கோலி ஜூன் 20, 2025 இங்கிலாந்துக்கு எதிரான 5 டெஸ்ட் தொடருக்கு முன்னாடி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதா பிசிசிஐக்கு தெரிவிச்சிருந்தார். கோலி கடந்த ஒரு மாசமா பிசிசிஐயோட பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வந்தார். இங்கிலாந்து தொடர் முக்கியமானது, அதனால பிசிசிஐ அவரை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கோலி அந்த முடிவிலிருந்து பின்வாங்கல. 2024-25 ஆஸ்திரேலியா தொடர்ல 23.75 சராசரியோட ரன் அடிச்சது இந்த முடிவுக்கு ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஆனாலும் கோலியோட புராணம் ஒரு தொடரை விட பெருசுன்னு தான் சொல்லணும். 123 டெஸ்ட் போட்டிகள்ல 9230 ரன்கள், 30 சதங்கள். கோலியோட டெஸ்ட் கேரியர் உலக கிரிக்கெட் வரலாற்றுல ஒரு மைல்கல் தான் சொல்லணும். இப்போ இவர் எப்படி இந்த உயரத்துக்கு வந்தார்னு பார்க்கலாம். 2011 வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக கோலி டெஸ்ட் போட்டியில அறிமுகமானார். ஆனா 2012 அடிலைட்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 116 ரன்கள் அடிச்சு இந்த உலகத்துக்கு தன்னை நிரூபிச்சிருக்காரு விராட் கோலி. அது வெறும் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். 2016 2019 வரைக்கும் கோலி அபாரமா ஆடினார். 2016 75.93, 2017 75.64, 2019 68 அவரோட சராசரியா இருந்திருக்கு. 35 டெஸ்டுகள்ல 3596 ரன்களும் 14 சதங்களும். இதுல 2019 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 254 ரன்கள் அவரோட தனிப்பட்ட சிறந்த இன்னிங்ஸா கூட இருந்திருக்கு. 2014 டெஸ்ட் கேப்டனா பொறுப்பேற்ற கோலி 68 டெஸ்டுகள்ல 40 வெற்றிகளை தேடி தந்திருக்காரு. இந்தியாவின் மிக சிறந்த டெஸ்ட் கேப்டனாவும் மாறி இருக்காரு. 2018-19 ஆஸ்திரேலியாவில் 2-1 அப்படின்னு வெற்றி பெற்று இந்தியா கேப்டனா முதல் முறையா இந்த சாதனையை படைச்சிருந்தார் விராட் கோலி. 3 ஃபார்மேட்லையும் 900 ஐசிசி ரேட்டிங் புள்ளிகளை பெற்று ஒரே வீரரும் இவர் தான். 2019 வெறும் 30 வயசுல டெல்லி ஃபெரோட்ஷா கோட்லா மைதானத்துல ஒரு ஸ்டாண்டுக்கு கோலியோட பெயரும் வைக்கப்பட்டுச்சு. இந்த சாதனை பண்ணிய மிக இளம் கிரிக்கெட் வீரரும் இவர் தான். கடந்த சில வருஷங்களா கோலிக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு சவாலான பயணமா தான் இருந்திருக்கு. ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெற்ற பிறகு புஜாரா, ரகானே அணியில இல்லாத ஒரு நிலையில கோலியின் ஓய்வு இந்திய மிடில் ஆர்டரை யார் நிரப்ப போறாங்கன்ற கேள்வியும் எழுந்திருக்கு. 2008 அண்டர்-19 உலகக்கோப்பையில் இருந்து 2024 T20 உலகக்கோப்பை வரைக்கும் கோலி எப்பவும் வெற்றியாளர் தான். மைதானத்துக்கு வெளியே விராட் கோலி ஃபவுண்டேஷன் மூலமா ஏழை குழந்தைகளுக்கு உதவுறாரு. FC கோவாவின் இணை உரிமையாளராகவும் கோலி இருந்துட்டு இருக்காரு. விராட் கோலியின் டெஸ்ட் கரியர் வேணா முடிஞ்சிருக்கலாம், ஆனா அவரோட புராணம் பல தலைமுறைகளை தூண்டவும் செய்யும். ஒரு உற்சாகமான டெல்லி பையனா இருந்து இந்தியாவின் மிகச்சிறந்த டெஸ்ட் கேப்டனா நமக்கு மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்திருக்காரு. இந்த ராஜா நம்ம மனசை ஆகும்பொழுது அவரை கொண்டாடிதான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்ச கோலியோட டெஸ்ட் தருணத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.